ஹalleluya ஹalleluya. செலிப்ரேட் பண்ண வந்திருக்கோம் நாங்க. ஆமென். We are here to celebrate the faithfulness of Jesus. Amen. We are here to celebrate the love of Jesus. ஆண்டவர் எங்கள் மேல் பாராட்டின அன்பையும் உண்மையையும் கிருபையையும். ஐயோ, கையை தட்ட மாட்டீங்களே, இதுக்கு நல்லா தட்டணுமே. 10 வருஷம் பொத்தி பொத்தி பாதுகாத்தாரே. ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஆமென். அவர் உண்மையுள்ளவர், அவர் மறவாதவர், நம்மை ஆழத்தில் கரம் பிடித்து தூக்கினவர். நல்லா கேளுங்க, இங்க இருந்து தூக்கி வச்சா ஈஸிங்க, இப்படி எடுத்து வச்சிடலாம். ஆனா ஆழத்துல பிடிச்சி தூக்கணும்னா கொஞ்சம் கஷ்டம். அது எப்படி தூக்கணும்? அவர் கொஞ்சம் குனியணும், எனக்காக குனிவாருங்க அவரு. ஆமென். கொஞ்சம் கஷ்டப்பட்டு வரணும், பரவாயில்லைங்க, எனக்காக வருவாரு. ஆமென். எவ்வளவு ஆழத்தில் இருந்தாலும் அவ்வளவு பெரிய ஆழத்திற்கும் வரும் கரம், அது கிருபையின் கரம், என்னை மறவாத கரம். நல்லா கையை தட்டி, இந்த 10 ஆண்டுகள் என்னை சுமந்த, தப்புவித்த, நடத்தின, இதுமேலும் நடத்த போகிற, எனக்கு முன்பதாக இருந்த கரடான பாதைகளை உடைத்து, நல்லா கேளுங்க, நல்லா கேளுங்க, வசனம் சொல்கிறது, உனக்கு முன்பாக இருக்கும் மலைகளை பாதைகள் ஆக்கி. என்னது? மலையை உடைச்சி நடக்கிறது வேற விசுவாசம். ஆனா அந்த மலையே உடைச்சி நான் ரோடு போட்டு அதுக்கு மேல நடந்து போவேன். அதுதான் என் தேவன் என்னோடு கூட இருப்பதை குறித்து. ஆமென். ஹalleluya. நல்லா சொல்றேன் கேளுங்க, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியா. ஆமென். நீ கடைசி சேர்ல உட்கார்ந்து இருந்தாலும் அவர் கண்ணு உன் மேல பட்டுச்சுனா, ஆமென், அவர் கண் பட்டால் போதும், பலர் கண் படும் அளவிற்கு என் ஆண்டவர் உயர்த்தி விடுவார். அடடா, இந்த ஸ்டேஜ் இதுக்கு தாங்க ஸ்பெஷல். ஆமென். பிரசன்னம் நிறைந்த மேடை இது. இங்க யாரா நம்ம இல்ல, அவரே வந்து இங்க எல்லாவற்றையும் செய்வார். ஆமென். நல்லா இருக்குல்ல? யாரு கண்ணு என் மேல படலையா? கண்ணு தூரமா நிக்கிற கண்ணு கூட தெரியுமான்னு தெரியல, ஆனா உலகமே பார்த்து உண்மையில் கண்படும் அளவுக்கு என் ஆண்டவர் உயர்த்தி வைப்பார். அதுதான் என் ஆண்டவர். நல்லா கேளுங்க, ஒரு வசனம் காலையில படிச்சுங்க, நிறைய தடவை படிச்சு, ஆனா இந்த வசனம் சூப்பரா இருந்தது. காலை இது தீர்க்க தரிசன வார்த்தை. நெகேமியா 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் என்ன தெரியுமா சொல்றாரு? கர்த்தர், அழகான வசனம், நான் வாசிக்கிறேன் பாருங்க. எங்கள் பகைஞர் எல்லாரும் அதை கேட்ட போதும், எங்கள் சுற்றுப்புறத்தாராகிய புறஜாதியான அனைவர் கண்ட போதும், நல்லா கேளுங்க, கேட்ட போதும், கண்ட போதும், கேட்ட போதும், கண்ட போதும், அப்புறம் பாருங்க, மிகவும் முனையற்று போய், உடைஞ்சு போயிட்டான். ஐயோ, என்னையா இது, இவனுக்கு என்னடா இது, முனையற்று போய் இந்த கிரியை எங்கள் தேவனால் கைகூடி வந்ததென்று அறிந்தார்கள். ஹalleluya ஹalleluya. உங்கள் பகைஞர், உங்கள் எதிரிகள், உங்களை அழிக்க நினைத்தவர்கள் முனையற்று போய் அவர்கள் சொல்லுவார்கள், ஐயோ இவனை தொடக்கூடாது, இவனோடு கூட கர்த்தர் இருக்கிறார், இவனோடு கூட தேவ பிரசன்னம் இருக்கிறது, இவனோடு கூட தேவ. நல்லா கையை தட்டி செலிப்ரேட் பண்ணணும். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். மாணிக்க தேரோடு காணிக்கை தந்தாலும் உமக்கது ஈடாகுமா? மாணிக்க தேரோடு காணிக்கை தந்தாலும் உமக்கது ஈடாகுமா? உலகமே வந்தாலும் உறவுகள் நின்றாலும் உமக்கது ஈடாகுமா? உலகமே உறவுகள் உமக்கது ஈடாகுமா? உம் நாமம், உம் நாமம் என் உள்ளம் மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல உம் இன்பம் பெரு. சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து, உம் நாமம், உம் நாமம் சொல். இயேசுவின் நாமத்தை சொல்ல சொல்ல எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம்
ஓ, நாவுகள் யாவும் அறிக்கை செய்யும் நாமம், முழங்கால்கள் முடங்கும் நாமம். என் உள்ளம் மாணிக்க தேரோடு, மாணிக்க தேரோடு காணிக்கை தந்தாலும் உமக்கது ஈடாகுமா? மாணிக்க தேரோடு காணிக்கை தந்தாலும் உமக்கது ஈடாகுமா? உலகமே உலகமே வந்தாலும் உறவுகள் நின்றாலும் உமக்கது ஈடாகுமா? உலகமே வந்தாலும் உறவுகள் நின்றாலும் உமக்கது ஈடாகுமா? உம் நாமம் சத்தம் எல்லாரும் இயேசு நாமத்தை, அந்த ஒரு நாமமே எனக்கு தஞ்சமா இருந்தது. உம் நாமமே, உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளம் மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மின்பம் பெருகுதையா. பாலென்பேன் தேனென்பேன் தெவிட்டாத அமுதென்பேன், இயேசு நாமத்தை என்னையா சொல்லுவேன்? ஓ, பாலென்பேன் தேனென்பேன் தெவிட்டாத அமுதென்பேன், உம் நாமம் என்னவென்பேன்? மறையென்பேன் நிறையென்பேன் நீங்காத நினைவென்பேன், உம் நாமம் என்னவென்பேன்? மறையென்பேன் நிறையென்பேன் நீங்காத நினைவென்பேன், உம் நாமம் என்னவென்? எல்லாரும் சேர்ந்து சத்தத்தை உயர்த்தி உம் நாமம், உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளம் மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல உம் இன்பம் பெருகுதையா. உம் நாமம் சொல்ல சொல்ல, உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளம் மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல உம் இன்பம் பெருகுதையா. ஆமென். இந்த பக்தர் எழுதினவர் யாருன்னு கண்டே பிடிக்க முடியல. மதுரை தானா? கேத்தலிக் ஃபாதர். அதான் சொன்னேன், கேத்தலிக் தான் இதை ரொம்ப பாடுவாங்கன்னு சொன்னாங்க. அடடா, அப்பா நான் உங்களுக்கு முதல்ல போன் பண்ணிருக்கணும் போல, ஊரு ஃபுல்லா போய் தேடிட்டு இருந்தேன் நான் பேரை. ஒரு கேத்தலிக் ஃபாதர் 175 இயர்ஸ் ஓல்டு கேத்தலிக் சர்ச், அவருக்கு போன் பண்ணி கேட்டேன், ஐயா தெரியல, ஆனா நாங்க பாடுவோம் யாருன்னு தெரியலன்னு சொல்லிட்டாரு. அப்பா என்னடா ஆதார் கார்டு நம்பர் வரைக்கும் கொடுத்துட்டாரு. கர்த்தர் நல்லவர். நல்லா கேளுங்க, இயேசுவின் அன்பை ருசித்தா மாத்திரம் தான் இப்படிலாம் எழுத முடியும், இல்லைன்னா எழுத முடியாது. போய் அகராதி எடுத்து எல்லாம் தேடி தேடி பார்த்தாலும் ஒண்ணும் வராது. இயேசு, நல்லா கேளுங்க, in order to serve Jesus, அவரை ஆராதிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் மேல் முதலாவது அன்பு கூர்ந்திருக்க வேண்டும், அவர் அன்பை ருசித்திருக்க வேண்டும். அவர் அன்பை ருசித்தவர்கள் மாத்திரமே கையை தூக்கி ஆராதிப்போம், அப்படி தூக்கி ஆராதிப்போம் சொல்ல தேவையில்ல. அவர் அன்பை ருசித்த யாவரும் உடனே எங்க இருந்தாலும் தன்னை மறந்து ஆராதிக்க துவங்கி விடுவார். ஆமென், ஆமென். அதுதான் உண்மையான கிறிஸ்தவனின், ஆராதிக்கிறவனின் நிலைப்பாடும் கேரக்டராகவும் இருக்கும். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை நல்லா கேளுங்க, இஸ்ரவேல் ஜனங்களை நான் வசனம் சொல்லல, அப்படியே உங்களுக்கு சொல்றேன், சரியா? ப்ரொஃபெட்டிக்கா பேசிக்கிட்டே இருப்பேன், நீங்க ரிசீவ் பண்ணிட்டே இருக்கணும். இஸ்ரவேல் ஜனங்களை மோசே போய் பார்வோனிடத்தில் பேசி விடுதலை செய்வதற்காக பேசும் பொழுது அவர் சொல்லுகிறார், நீர் எங்கள் ஜனங்களை போக விட வேண்டும், நாங்கள் போய் வனாந்தரத்திலே அவருக்கு என்னது எங்கெங்க ஆராதனை பண்றாங்க?
வீடு கட்டி திறந்த உடனே விடவா? ஆசீர்வாதம் வந்த உடனே வா? அற்புதம் நடந்த உடனே வா? எங்க? வனாந்தரம். ஐயா, வனாந்தரத்தில் ஆராதிக்கிறவன் தான் உண்மையான கிறிஸ்தவன். ஆமென். அற்புதம் நடந்த பிறகு கர்த்தர் நல்லவர் என்று சொல்வது சாதாரணம். ஆமென். அவரை நீ மறக்கவே இல்லைன்னு சொல்றது சாதாரணம். ஆனால் நீங்கள் போய் கொண்டிருக்கிற, இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிற வனாந்தரத்திலே என் அவர் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளம் பொங்குதையான்னு சொல்றீங்க பாருங்க. அப்ப பாடணும், பாலென்பேன் தேனென்பேன் தேவிட்டாத அமுதென்பேன். என்னது? இங்க கேளுங்க, இருங்க. வீட்டுல சாப்பாடு இல்லைங்க, கடன்காரன் வாசல்ல நிக்கிறான் ஐயா. அப்ப பாட முடியுமா? பாலென்பேன் தேனென்பேன் தேவிட்டாத அமுதென்பேன் உம் நாமம் என்னவென்பே. பாலென்பேன் தேனென்பேன் தேவிட்டாத அமுதென்பேன் உம் நாமம் என்னவென்பே. ஓ மறையென்பேன் நிறையென்பேன் நீங்காத நினைவென்பேன் உம் நாமம் என்னவென்பேன். மறையென்பேன் நீங்காத நினைவென்பேன் உம் நாமம் என்னவென்பே. ஆமென். நல்லா கேளுங்க. இந்த 9 நாள் மீதமா இருக்கிற இந்த 9 நாள் நீங்கள் ஆராதிக்க ஆராதிக்க, கொண்டாட கொண்டாட உங்கள் வாழ்க்கையில் கொண்டாட்டம் பெருகும், குறைவு நிறைவாய் மாறும், வனாந்தரத்தின் அனுபவங்கள் செழிப்பாய் மாறும், கரடாய் இருக்கிறவைகள் எல்லாம் சமமாய் மாறும். நம்புறவங்க, விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் நல்ல கையை தட்டி, என் கரடானவைகளை சமமாய் மாற்றுகிற என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென். ஆமென். நான் இப்பொழுது இருந்த சூழ்நிலை எனக்கு சாதகமா இல்லாத சூழ்நிலை தான். ஆமென். அட போங்க, ஜெபிச்சு ஜெபிச்சு ஜெப பாயிண்டையே மறந்துட்டேன் ஐயா. சில நேரத்தில் பார்த்தீங்களா, ஜெபிப்போம், நம்ம எதுக்கு ஜெபிக்கிறோன்னே மறந்துடுவோம். எப்போ தெரியுமா அந்த அனுபவம் வரும்? ஜெபத்துக்கு பதிலே வரலன்ற போது அந்த அனுபவம் வரும். அட என்னப்பா, சின்ன வயசுல எத்தனை பேர் அம்மா அப்பா கடைக்கு அனுப்பியிருக்கிறாங்க, கடைக்கு அனுப்பிச்சிருக்கிறாங்க. ஓ, நீங்கெல்லாம் ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவீங்க போல இருக்கு. கடைக்கு போயிருக்கீங்களா? அப்ப சொல்லுவாங்க அம்மா, டே தக்காளி 1/4 கிலோ, வெங்காயம் 1/4 கிலோ தான் போதும், 1/4 கிலோ, ஒரு தேங்காய், 2 பச்சை மிளகா எல்லாம் சொல்லுவாங்க. நம்மளும் சொல்லிட்டே போவோம், தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா, தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா. கரெக்டா? நான் மட்டும்தான் அப்படியே இல்லை, எல்லாருமே அப்படிதானா? எல்லாரும் அப்படிதான். பரவாயில்ல வா, எனக்கு கம்பெனி இருக்கு. கடைக்கு போய் அங்க ஸ்நாக்ஸ் கவரை பார்த்தவொடனே எல்லாம் மறந்துடும் நமக்கு. இதே மாதிரி நம்ம ஜெபிச்சுக்கிட்டே இருப்போம், பிரச்சனையை பார்த்தோன்னே அட போப்பா, என் ஜெபம் பதிலே வரலப்பா, மறந்துடும். பிரச்சனை மட்டும் தான் தெரியும் முன்னாடி. அந்த முறுக்கு கவர் மட்டும் தான் நம்ம கண்ணை பறிக்கும். ஐயோ பிரச்சனை ஐயா, அது மலை ஐயா, அது வனாந்தரம் ஐயா, அது எரியோ கோட்டை ரொம்ப பெருசு ஐயா. கரெக்ட் தாங்க, நல்லா கேளுங்க. ஃபேக்ட் அண்ட் ஃபெய்த் doesn't go together. உண்மையா இல்லையா? யதார்த்தமும் விசுவாசமும் ஒன்றாய் போவதே இல்லை. ஆமென். ஜெபத்தை மறந்து போய் நீங்க உட்கார்ந்து இருக்கலாம். ஆமென். ஜெபத்தை கேட்டவர் ஒரு நாளும் மறப்பதில்லை. ஆமென். அவர் மனமாற மனுஷனும் அல்ல, அவர் பொய் சொல்ல சாதாரண சும்மா ஏமாத்துறவரும் அல்ல. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சரியாயிடும் பா, போ 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 அப்படி சொல்றவர் இல்ல. சும்மா உங்களை இப்பத்திக்கு சமாளிச்சு அனுப்புகிற தேவன் என் ஆண்டவர் அல்ல. திரும்ப சொல்றேன், இங்கிருந்து வருகிற வார்த்தைகள் எல்லாம் உங்களை சும்மா இந்த சூழ்நிலைக்கு சமாளிச்சு, பரவாயில்ல இந்த ஆன்லைன்ல பாக்குறீங்களா, அம்மா அங்க குக்கர் விசில் வருதான்னு எட்டி பார்த்துட்டே இருக்கீங்களே, இங்க பாருங்க, உங்களுக்கு தான் ஆண்டவர் பேசுறார். இந்த ஜூம் மீட்டிங்ல பெரும் பிரச்சனை. ஒரு நாள் ஒரு அம்மா வசனம் வாசிச்சுட்டு இருந்தாங்க ஜூம் மீட்டிங்ல. அந்த அம்மா தான் வாசிக்கிறாங்க, நான் வசனம் சொல்லிட்டு இருக்கிறேன். திடீர்னு பார்த்தா ஸ்கிரீன் கருப்பாயிடுச்சு. என்னடா அம்மாவை காணும்னு பார்த்தா, எங்கம்மா போனீங்கன்னு கேட்டா, இல்ல பாஸ்டர் 3 விசில் வந்துருச்சு, 4வது விசில் வந்துறதுக்குள்ள ஆஃப் பண்ணினா இல்ல பிரியாணி கெட்டு போயிடுனாங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க.
அதனால ஆன்லைன்ல பாக்குறவங்க ஒரு விசுவாசத்தோட பாருங்க. இங்க வருகிறவருக்கு மாத்திரமல்ல, என் ஆண்டவர் தூரத்திற்கும் ஆண்டவர் என் ஆண்டவராய் இருக்கிறார். அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. அவர் என்ன உங்கள் வாழ்க்கையிலே செய்ய விரும்புகிறாரோ அதை நிச்சயமாய் செய்து முடிப்பார். ஆராதிக்கிறவர்கள் அற்புதத்தை பார்க்காமல் போவதே இல்லை. ரஷதரபே. ஆமென், ஆமென். அப்ப ஜெபத்தை சொல்லி 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 அது ஒரு பிராக்டிஸ் மாதிரி ஆயிடுச்சு. அட என்னப்பா ஆண்டவர் என்ன ஆசீர்வதிங்க, பிள்ளை ஆசீர்வதிங்க, அது ஆசீர்வதிங்க, ஒன்றும் நடக்கல ஐயா, பரவாயில்ல பரவாயில்ல. நல்லா கேளுங்க, நல்லா கேளுங்க. இந்த விதவை அநீதியுள்ள நியாயாதிபதியை போய் தட்டிக்கிட்டே இருக்கிறா. சொல்றாரு, ஒரு அநீதியுள்ள அன்ரைச்சஸ் ஜட்ஜ், அநீதி உள்ள ஒரு எஜமானனே உனக்கு இறங்குவான் என்று சொன்னால், நீதியுள்ள நியாயாதிபதி எவ்வளவு அதிகமாய் உனக்காக இறங்குவார். உன் சூழ்நிலைக்காக இறங்குவார், உன் வேதனைக்காக இறங்குவார், உன் ஜெபத்திற்காக இறங்குவார். ஆமென், ஆமென். பரவாயில்ல, சொல்லிக்கிட்டே போங்க. தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, தேங்காய், தக்காயம், வெங்காயம், பச்சை மிளகா, தேங்காய், போய்கிட்டே இருங்க. என் ஆண்டவர் பரலோகம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. பரலோகம் ஒரு நாளுக்கும் ஷட் டவுனே கிடையாது, லாக்டவுனே கிடையாது. அது 24/7 வர்க்கிங். ஆமென். உங்களை வெயிட்டிங்ல போட மாட்டாங்க. ஆமென். உங்க கால் நாட் ரீச்சபிள்னு கட் ஆகாது, பேலன்ஸ் இல்லாமையும் கட் ஆகாது. ஆமென். அன்லிமிட்டெட், அன்லிமிட்டெட், அன்லிமிட்டெட். ஆமென், ஆமென். அப்பாவை கேட்டிங்கன்னா சொல்லுவாரு, 10 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு தரிசனம் இங்க இருந்திருக்கும். கரெக்டாப்பா? இங்க தான் இருந்திருக்கும். அது பில்டிங்கா இருந்திருக்காது, இங்க தான் இருந்திருக்கும். இங்க இருந்திருக்கும், ஜெபத்துல இருந்திருக்கும். பல ஆண்டுகள் ஜெபம். ஐயோ, எத்தனை வருஷம் ஊழியங்க, எவ்வளவு பார்த்திருப்பாங்க, எவ்வளவு சபை கட்டியிருப்பாங்கன்னா, தரிசனம் இங்க தான் இருக்கும். நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், இந்த இடத்துல இருக்கிற, ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் மனதுகளிலே பல தரிசனங்கள் உண்டு, ஆசைகள் உண்டு, யோசனைகள் உண்டு, எதிர்பார்ப்புகள் உண்டு, டைரியில எழுதி ஜெபிக்கிற காரியங்கள் உண்டு. நல்லா கேளுங்க. இப்ப எப்படி செலிப்ரேஷன் 10 ஆண்டுகள் ஆண்டவர் செய்த நன்மையை கொண்டாடுகிறோமோ, அதே போல நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் தந்த தரிசனங்களை நினைத்து பார்த்து நல்லா கையை தட்டி சொல்லுங்க, எனக்கு தரிசனம் தரிசனமாவே முடியாது, அது என் வாழ்க்கையிலே கண்களினால் பார்க்கிற அனுபவமாக மாறும். ஹல்லேலூயா. நம்புறவங்க மாத்திரம் கையை உயர்த்தி ஒரு ஆமென்னு சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இந்த அரை ஆமென்லாம் சொல்லக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. இங்க இருக்கிறது இங்க பாப்பேன் நானு. இது தீர்க்க தரிசன செயல். ஆமென். இங்க தான் இருக்குது. மைண்ட்ல யோசிச்சுட்டு இருக்கிறீங்க, ஆண்டவரே எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை வேணும், இப்படி ஒரு எதிர்காலம் வேணும், என் ஊழியம் இப்படி வேணும். ஆமென். பல ஊழியர்கள், என் ஊழியம் இப்படி வந்துராதா, என் சபை இப்படி நடந்துராதா, எனக்கு ஒரு அற்புதம் என் ஊழியத்தில் ஒரு பிரேக் த்ரூ வந்துராதான்னு இருக்கீங்க. இங்க தான் யோசிச்சுட்டு இருக்கிறீங்க, இங்க தான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. உங்க டைரியில் எழுதி ஜெபம் பண்றீங்க. ஆண்டவர் சொல்றாரு, மகனே உனக்கு இங்க இருப்பதை உன் கண்கள் காணும்படி, ஓ ராஷா தனமா ரேகே பிதி ஆந்தரோ ரப்லா ஹல்பனா சந்தரபா, சந்ததி சந்ததியாய் உன்னை நினைவு கூறுகிற ஒரு ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். யுவர் கால் இஸ் நாட் a survival. ரபதானமா ஷேதரே, you are not here to survive. நல்லா கேளுங்க. அங்கங்க காலி சேர் இருக்கு. நிறைய பேர் நினைச்சுப்பாங்க, ஐயோ காலி சேர் இருக்கே. நல்லா கேளுங்க, ஆராதிப்பதற்கு ஆட்கள் தேவை இல்லை. we don't need people to worship. 4 செவுத்துக்குள்ள தனியா இருந்தாலும் ஆராதிக்கணும். ஆமென். நான் அதிகமா சொல்ற ஒரு வார்த்தை உண்டு, என்னை வெட்டாத எந்த கத்தியும் பக்கத்து வீட்டிலும் போய் வெட்டாது. என் வீட்டில் தக்காளி வெங்காயம் வெட்டலனா, இவன் வேற வந்ததுல இருந்து தக்காளி வெங்காயத்திலேயே இருக்கான். நல்லா கேளுங்க, என் வீட்டில் தக்காளி வெங்காயத்தை அந்த கத்தி வெட்டலனா, நீ எவ்வளோ போராடு, பல்ட்டி அடி, ஃபாஸ்டிங் போடு, ஒன்றும் நடக்காது. முதல்ல எந்த வசனமா இருக்கட்டும், தரிசனமா இருக்கட்டும், அழைப்பா இருக்கட்டும், வார்த்தையா இருக்கட்டும், பாடலா இருக்கட்டும், அது உங்களை வெட்டினால் உலகம் முழுவதும் வெட்டும். ஆமென், ஆமென். நீங்க நினைக்கிறீங்க பாட்டெல்லாம் அடடா என்னமா எழுதுறாங்க ஐயா, என்னமா எழுதுறாங்க ஐயா. பாட்டு எழுதலையா, பாட்டா வாழ்ந்து பாட்டு வாழ்ந்ததை எழுதி வச்சிருக்கோம், அவ்வளவுதான். அண்ணனை கேட்டா சொல்லுவார், என்னென்ன உண்மையான. எனக்கு அண்ணன் ரொம்ப சீனியர். அண்ணன் சொன்னார், பைக்ல நாங்க
அண்ணன் எனக்கு ஞாபகம் இருக்கு 2014 நினைக்கிறேன். என்ன தெரியல, என்ன மறந்துட்டீங்க. 2014 நினைக்கிறேன். அண்ணன் வந்து எல்லாம் கிரிக்கெட் விளையாட வந்திருந்தோம் சென்னையில். பாஸ்டர்ஸ் எல்லாம் ஒரு ஃபன் வேணும்ல, எவ்வளோ நாள் தான் போராடின்னு இருக்கிறது. இந்த ஜனங்க இருக்காங்க பாஸ்டர், ஒரு நாளும் வந்து பாஸ்டர் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா, தலைகளை வலிக்குதா, உங்களுக்கு ஏதாவது தேவை இருக்கா, எங்கேயா ட்ராப் பண்ணுமா, ஒன்று கேட்குறா வந்த உடனே ஐயா எனக்கு தலைவலி வயிற்று வலி உடம்பு அங்கே இருக்குது, அவன் பிரச்சனை இவன் பிரச்சனை 1008 பிரச்சனை, ஒரு நாளும் ஒருத்தனை வந்து விசாரிக்கிறது கிடையாது. அப்போ எங்களுக்கு ஒரு ஃப்ரீ டைம் கிரிக்கெட் விளையாடுவோம். நான் ஜாக் அண்ணன் எல்லாம் ஒரு ஃபுல் கேங் எல்லாம் சேர்ந்து கிரிக்கெட் விளையாடுவோம். அப்போ மொத ஜாக் அண்ணனை பார்க்குறேன். அப்போ பார்த்துட்டு சிடி அண்ணே இதையா சிடிண்ணே, நீங்களாம் சீனியர், பாட்டு கேட்டு நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லுங்கண்ணே. நிறைய பேருக்கு சிடி கொடுத்தேன், ஒருத்தரும் மதிக்கல. அண்ணன் ஆனால் ஃபோன் பண்ணார், தம்பி பென்னி உங்கள் சிடி கேட்ட நல்லா இருக்கு, ஆசீர்வாதமாக இருக்கு, பலருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்னு சொன்னார். நல்லா கேளுங்க, எதுக்கு சொல்கிறேன்னா அவர் சொன்னார் ஒரு உதவி கேட்டால் உடனே 1000 அதான் கோடு போட்ட, அப்பா கூட சொன்ன கோடு போட்டால் ரோடு போடுவாருன்னு. நமக்கு நல்லா கேளுங்க, ஒருவேளை பண உதவி செய்யாமல் இருக்கலாம், கூட இருந்து கை கொடுத்து பண்றான், நான் பக்கத்தில் நிற்கிறேன்னு சொல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு வார்த்தை உன்னால முடியும் நீ பண்றான்னு சொன்னா பார்த்தீங்களா, அவர்களை ஒரு நாளும் நம்ம மறக்கவே கூடாது. ஆமென். அதெல்லாம் தேவ வார்த்தைங்க, கர்த்தரா அனுப்புகிறது நமக்கு. ஆமென். அப்படிப்பட்ட ஆசீர்வாதமான பாத்திரங்களை நம்ம மறந்துடவே கூடாது. ஆமென். அப்போ பாட்டெல்லாம் அனுபவம், வாழ்க்கை. அதான் சொல்ல, சட்டையை கட்டி காமிச்சாதான் தெரியும் பின்னாடி எவ்வளவு அடி உதா இருக்குதுன்னு நமக்கு தான் தெரியும். ஆமென். நல்லா கேளுங்க, ஊழியம். அதனால்தான் அந்த பாடகர் கூட அழுதா இருக்காரு, என் வாழ்வில் மெல்ல மெல்ல, என்னது மெல்ல மெல்ல இன்பம். அப்படின்னா என்னன்னா, என் வாழ்க்கையில் அவர் அப்படியே பாட்டா செய்வார் பாருங்க. பாட்பாட்டா அவருடைய அன்பை நான் ருசிப்பேன், பாட்பாட்டா அவர் கிருபையை நான் ருசிப்பேன், பாட்பாட்டா அவர் என் மேல வச்சிருக்கிற உண்மையை ருசிப்பேன். அதை பார்க்க பார்க்க அவருடைய இன்பம் என்னில் பெருகிவிடும். ஆமென், ஆமென். இந்த 10 வருஷம் நான் முதல்ல சொன்ன பாருங்க, வனாந்திரத்தில் என்னது ஒரு டிரான்ஸ்லேஷன் போட்டிருக்கு, என்ன தெரியுமா, அதுல இன்னும் 2 நிறைய இருக்குது. நாங்கள் வனாந்திரத்திலே எங்கள் தேவனுக்கு பண்டிகை கொண்டாடும்படி. என்னது, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இது மீட்டிங் இல்ல, பண்டிகை. பண்டிகை இப்பதான் துவங்குறோம், துவக்கமே இப்படின்னா அடடடா முடிவு இன்னும் சூப்பர்ப்பா. ஆமென். விசுவாசம் இல்லை என்ன, கை தட்ட முடியல என்ன. நல்லா கேளுங்க, தாவீது யுத்தத்துக்கு சென்று கொள்ளையாடின பொருட்கள் எல்லாம் கொண்டு வந்த உடனே சண்டைக்கு வராம வீட்டுல இருந்து பிரியாணி செஞ்சவெல்லாம் கேட்கறான், ஐயா எனக்கு கொஞ்சம் குடியா. சண்டைக்கு போன சொல்றான், ஏ கொடுக்காத அவனுக்கு கொடுக்காத. அவன் சண்டைக்கு வந்தானா அவன் ஃபுல்லா பிரியாணி சாப்பிட்டு வீட்டில் உட்காந்துருந்தான், அவனுக்கு கொடுக்காத. தாவீது சொல்றான், இல்ல எல்லாருக்கும் பிரிச்சு கொடு. ஆமென். இந்த 10 வருஷம், ஆமென், இந்த 10 வருஷம் இந்த ஊழியத்திற்கு ஆண்டவர் எவ்வளவு உண்மையா இருந்து இவ்வளவு அற்புதங்களை அதிசயங்களை எல்லாம் செஞ்சிருக்கிறாரு. அவங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் ஆண்டவர் பிரிச்சு கொடுப்பார். ரிசீவ் பண்றவங்களா மாத்திரம் கையை எல்லாருக்கும் ஆண்டவர் பிரிச்சு கொடுப்பார். ஐயா நான் ஒண்ணும் பண்ணலங்க, வாரம் சர்ச்சுக்கு வந்து காணிக்கை தான் போட்டேன், பரவாயில்ல, உனக்கும் பிரித்து கொடுப்பார். உன் பங்கு உண்டு, உனக்கான பங்கு உண்டு. ஆமென், ஆமென். ரபா ஷேதே ரேதே நீ ஹாந்தனமா. நான் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரலங்க, ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் ஸ்பான்டேனியஸா பேசுறாரு, அவ்வளவுதான். ஆமென், ஆமென். பங்கு பிரிப்பார். உங்க பங்கு உங்களுக்கு தான். கேஸ் நடக்குது பாத்தீங்களா, அந்த கேஸ்ல உங்களுக்கு என்ன பங்கு வரணுமோ அந்த பங்கு இயேசுவின் நாமத்துல வரும். ராபா தானாமா, இது யாருக்கோ ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு. ராஷாந்தானாமா ரே, உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆள் இல்ல. இட் இஸ் வெரி ப்ராஃபெட்டிக். யாராவது இங்க இருக்கீங்களா அந்த மாதிரி? இட் இஸ் வெரி ப்ராஃபெட்டிக். ஏன் சொல்லுங்கம்மா, வேற யாராவது இருக்கீங்களா? இட் இஸ் வெரி ப்ராஃபெட்டிக். ஐ ஃபீல் இன் தி ஸ்பிரிட் ஆஃப் காட். உங்களுக்கு உதவி செய்ய ஆட்கள் இல்லை, உங்களுக்கு பக்கத்துல நின்று கை கொடுக்க உதவி செய்து தட்டி ராதா நாம அப்பா இவ்வளவு பேர் இருக்கிறீங்களே. ராஷா தேலே ரே பாலா ஷங்ரா லோல்பா, எல்லாம் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். எல்லாம் அந்நிய பாஷையில பேசுங்க கொஞ்ச நேரம். ரே ஹல்மானா ஷேகே ரிஹாந்திரா ஹல்பனோ லப்னா ஹல்பனே ரேக்மா ஹச்சனா ஷக்ரே திஹாந்திரா ரேபா ஹல்பனா ஷேக்ரே ஹெல்பெனே ஷேகினு ஹாந்தர். என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. நான் சொல்றேன் இயேசுவின் நாமத்துல ஆண்டவரே, இவர்கள் பக்கத்திலே
சப்போர்ட் பண்ணுவதற்கு எண்ணிக்கைகள் குறைவாக இருக்கலாம், பணம் குறைவாக இருக்கலாம், ஒருவேளை இவர்கள் பக்கம் இருக்கிற நீதி பலருக்கு புரியாமல் கூட இருக்கலாம். ஆனால் ஆண்டவரே, நீரே எங்களுக்கு வழக்குரைஞராய் இருக்கிறீர், நீரே நியாயாதிபதி. இயேசுவின் நாமத்தில் நான் சொல்கிறேன் ஆண்டவரே, அதிகாரங்கள் இவர்களுக்கு சாதகமாக உருவாகட்டும். ஆண்டவரே, சாட்சிகள் இவர்களுக்கு சாதகமாக உருவாகட்டும். Let every documentation be signed in the name of Jesus. இவர்கள் பக்கமாக எல்லாம் ஆண்டவரே இயேசுவின் நாமத்திலே மாற்றி எழுதப்படுவதாக, எல்லா தடைகளும் உடைக்கப்படுவதாக. Lord, I say it துரிதமாய். ரபாதானமா ஷேதேரே தாலாராமா ரெக்மா. ஆண்டவரே, ஆன்லைன்ல ஒருவேளை பார்த்துட்டு இருப்பாங்க. நாங்கள் இப்பொழுதே தேவ வல்லமையை சொல்லுகிறோம், ஒரு விடுதலையை சொல்லுகிறோம், ஒரு ஃபேவர் ஆஃப் காட் சொல்லுகிறோம். பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுதே அதிகாரிகள் கண்களிலே தயவை உண்டு பண்ணுவீராக. ஆண்டவரே, ஜட்ஜ் கண்களிலே தயவை உண்டு பண்ணுவீராக. ஆண்டவரே, ஒரு நீதியை சரி கட்டும் தெய்வம். ராஷா த்ராப்லா ரேக்லே ரோஷோ தோரமா. உட்காருங்கம்மா, உட்காருங்க. உங்க அற்புதத்தை நீங்கள் நிச்சயமாய் காண்பீர்கள். ஆமென். அந்த வசனம், அவர்கள் முனையற்று போய், ஆமென், they will lose their strength, they will lose their stand. ஆமென். அவர்கள் நிற்கும் இடத்தை கொஞ்சம் அசைப்பார். முனையற்று போய், முனையற்று போய். இயேசுவின் நாமத்திலே எதிரிகளின் பலங்கள் முனையற்று போகட்டும், எதிரிகளின் திட்டங்கள் முனையற்று போகட்டும். ராதாலாபா ஷேதேரேதி ஹாந்தனமா. ஊழியத்திற்கு விரோதமாய், சபைக்கு விரோதமாய், குடும்பங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா எதிரியின் திட்டங்களும் கண்ணிகளும் இயேசுவின் நாமத்திலே முனையற்று செயலிழந்து போவதாக. இந்த எழுந்து நின்று உங்களுக்கு தீர்க்க தரிசனமா ஒரு வெளிப்பாட சொல்றேன், கேளுங்க. ரெவலேஷனை கேளுங்க. யோசேப்பு பல நாள் தேவன் ஆண்டவருக்கு தரிசனத்தை கொடுத்தார். என்ன சொன்னாரு? எல்லாம் உனக்கு முன்பதாக தலை வணங்கி நிற்கும், உன்னை அதிகாரியாக வைப்பேன், உயர்த்தி வைப்பேன் எல்லாம் சொன்னார். ஆனா நடந்தது என்ன? நடந்ததற்கும் சொன்னதற்கும் 0.1% கூட ரிலேட்டட் கிடையாது. உண்மையா? அடிமையாய் போட்டார்கள், குழியில போட்டாங்க, அடிமையா போட்டாங்க, வீண் பழி போட்டாங்க, எல்லாம் பண்ணாங்க, குழியில எல்லாம் பண்ணிட்டாங்க, என்னென்னலாம் பண்ணுமோ ஜெயில போட்டாங்க, எல்லாம் பண்ணிட்டான். ஆனால் பானபாத்திரக்காரன் நிறைய கதை இருக்கு, உங்களுக்குலாம் வசனம் தெரியும், ஆனால் நான் வசனம் சொல்ல தேவையில்லை. வசனத்தையே டெய்லி சாப்பிட்டு சாப்பிட்டு ஜீரணம் பண்ற ஆட்கள் நீங்க. ஆனால் ஒரு வார்த்தை இருக்கு. பார்வோன் பானபாத்திரக்காரன் இடத்துல பேசி எல்லாம் பேசி முடிச்ச பிறகு பார்வோன் சொன்ன வார்த்தை, நீங்கள் துரிதமாய் சென்று யோசேப்பை அழைத்து வாருங்கள். ஒரே ஒரு வார்த்தை, என்ன தெரியுமா? துரிதமாய். This is a prophetic, a rhema word for those who stood up. யாரெல்லாம் எழுந்து நின்னீங்களோ அவர்களுக்கு ரேமா வேர்ட் இது, துரிதமாய். நல்லா கேளுங்க. ஆண்டவர் வாக்கு பண்ணினது பல வருடங்களுக்கு முன்பதாக. ஆமென். அதற்கு சம்பந்தமே இல்லாமல் அவன் வாழ்க்கையில நடந்து கொண்டே இருந்தது. ஆமென். ஆனால் நேரம் வந்த பொழுது, when the appointed time came, திரும்ப சொல்றேன், when the season of your deliverance came, உங்கள் அற்புதத்தின் நேரம் வந்த பொழுது அதிகாரி சொல்லுகிறார், துரிதமாய். இது புரிஞ்சவங்க மட்டும்தான் கை தட்ட முடியும். ஆமென். இங்கிலீஷ் பைபிள்ல போட்டிருக்கு, quickly go bring Joseph. ஆமென். quickly I seal this word over this church. ஆண்டவரே, இந்த வார்த்தையை இந்த சபையின் மேலும், ஆண்டவரே ஆன்லைன்ல பார்த்துக்கிட்டு இருக்கவங்க மேலேயும், ஊழியத்தின் மேலேயும், வந்திருக்கிற ஒவ்வொரு விசுவாச குடும்பங்கள் மேலேயும் ஆண்டவரே நாங்கள் சீல் பண்றோம். துரிதமாய், துரிதமாய், துரிதமாய். எல்லாம் கையை உயர்த்தி, வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே I receive this word. ஆண்டவரே, இந்த வார்த்தையை நான் ரிசீவ் பண்றேன். ஆண்டவரே, துரிதமாய், quickly, துரிதமாய். காத்திருத்தல், காத்திருந்து காத்திருந்து மனசு இழைச்சு போச்சு ஆண்டவரே. ஆனா நான் சொல்றேன்ப்பா, இனி காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் சொல்றார், துரிதமாய், துரிதமா செய்யுங்க ஆண்டவரே. குயிக்லி செய்யுங்க ஆண்டவரே, குயிக்லி செய்யுங்க ஆண்டவரே. Thank you Holy Spirit. கைகளை இறக்கி, கைகளை இறக்கி. கர்த்தர் நல்லவர். ஆமென், ஆமென். நான் ஃபவுண்டேஷன் தாங்க போடுறேன், இதுக்கு மேல பில்டிங் நிறைய பேர் வந்து கட்டுவாங்க. ஆமென். அது சூப்பரா இருக்கும், மாளிகை மாதிரி இருக்கும். ஆமென். நம்ம பண்டிகைக்கு என்ன தெரியுமா போடுறோம்? இப்பதான் பந்தல் போடுறோம்.
இப்பதான் கட்டெல்லாம் நட்டு இருக்கிறோம். அது என்ன கட்டுவாங்க? தோரணம் கட்டுறோம். நம்ம இப்பதான் தோரணம் கட்டுறோம், பந்தல் போடுறோம். கறிக்கு ஆள் அனுப்பியிருக்கோம் வாங்குறதுக்கு. கறின்னு சொன்னாதான் முகத்துல ஒரு சிரிப்பு வருது. Glory to God. ஆமென். அந்த வசனம் பாருங்க, ஒரு ஆவியானவர் அவ்வளவு அழகா பேசினார். எவ்வளோ தடவை நம்ம படிச்சிருக்கிறோம். ஆனால் எதிரிகள் முனையற்று போய். ஆமென். அது பாருங்க, அந்த கடைசி லைன் பாருங்க, இந்த கிரியை எங்கள் தேவனால் கைகூடி வந்ததென்று அறிந்தார்கள். ராதானாமா ஷேக்ரே தியான். நல்லா கேளுங்க, நல்லா கேளுங்க. Listen to me very carefully. நான் என் வாழ்க்கையிலே நடக்கும் அற்புதத்திற்கும் அதிசயத்தையும் பார்த்து நான் ஆச்சரியப்பட்டால், நல்லா கேளுங்க, என் வாழ்க்கையில ஆண்டவர் செஞ்ச நன்மை, அற்புதம், அதிசயம், டெலிவரன்ஸ், பிளெஸிங்ஸ் இதெல்லாம் பார்த்து நான் ஆச்சரியப்பட்டா நார்மல்ங்க, நார்மல். ஆனா புறஜாதிகளும் எதிரிகளும் அழிக்க நினைத்தவர்களும் சொல்லுவாங்க, ஐயோ எப்பா இவன் கூட ஏதோ ஸ்பெஷலா இருக்குதுப்பா, இவனுக்குள்ள ஏதோ ஸ்பெஷலா இருக்குதுப்பா, இவர் கூட யாரோ ஸ்பெஷலா இருக்காருப்பா, அதனாலதான்ப்பா 52 நாள்ல கட்டி முடிச்சிட்டான். ஆமென். ஹிஸ்டரிங்க. ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போவது, நல்லா கேளுங்க, வரலாற்றிலே இல்லாதது. நம்ப முடியல என்ன, நம்ப முடியல என்ன, எனக்குமே சிலதெல்லாம் நம்ப முடியலங்க. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி விஜயவாடான்னு ஒரு ஊர்ல, ஏலூர் ஊர் பேர் என்னது, ஏலூர். அது என்ன ஏலூரோ என்னமோ தெரியாது, எனக்கு சுத்தமா தெரியாதுங்க. நான் ஆந்திரா பக்கமே போனது கிடையாது. சரியா? விஜயவாடால இருந்து 40 கிலோமீட்டர் உள்ள நாங்க. சரி, நானும் தம்பி ஜானும் போயிட்டோம். 8 மணிக்கு ஒரு லிங்க் அமிச்சாங்க, வீடியோ லிங்க். 10 மணிக்கு மீட்டிங், அந்த லிங்க் அமிச்சுக்கிறாங்க. ஓப்பன் பண்ணா சர்ச்சு ஃபுல்லா இருந்தது. நான் நினைச்சேன் ஏதோ ஓகே 10 மணிக்கு போடுவாங்க, ஏதோ பழைய லைவ் போட்டுட்டு இருக்காங்கன்னு நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். பார்த்தா எல்லாமே ஸ்பான்டேனியஸா நடந்துட்டு இருக்குது. லைவ்ல காலைல 8 மணிக்கு சர்ச்சு ஃபுல்லு, 2500 யங் பீப்புள், வெறும் யங் பீப்புள் உட்காந்துக்கிறாங்க. சரி, நாங்க போனோம். சரி, நம்ம யாருங்க, தமிழ்காரங்க, தமிழ் பாட்டு பாடுறோம், தமிழ்ல ஊழியம் பண்றோம். உண்மையா இல்லையா? நானும் அப்படிதான் நம்பி போய் அங்க இறங்கினேன். இறங்கிட்டு என் செஷன் வந்தது. நமக்கு சும்மாவே வைத்த கலக்கிட்டே இருக்கும் இந்த செஷனுக்கு முன்னாடி. உண்மைங்க. ஒவ்வொரு எத்தனையோ ஸ்டேஜை பார்த்தாலும் எல்லா ஸ்டேஜுக்கு முன்னாடி என்ன ஆகும், லைட்டா வயிறு கலக்கும், ஒரு மாதிரி பண்ணோம், ஒரு மாதிரி டென்ஷன் ஆகும். நான் ஒரு ஊழியர்கிட்டே கேட்டேன், ஐயா இது ஏதாவது பிரச்சனையா இல்லை இது கரெக்ட் தானா? ஏன்னா எனக்கு தெரியல. அதனால நான் அவர்கிட்ட கேட்டேன், பாஸ்டர் ஆபிரகாம் தாமஸ் கிட்ட தான் கேட்டேன். பாஸ்டர், இந்த மாதிரி ஒவ்வொரு மீட்டிங்க்கு முன்னாடி இந்த மாதிரி டென்ஷன் ஆகுது, படபடப்பா, யாரும் வந்து பேசினா கூட மூஞ்சி கொடுத்து பேச முடியல. ஏன் தம்பி, அது நல்லதுன்னாரு. அதே மாதிரி விஜயவாடால உட்காந்து வைத்த கலக்கிட்டு இருக்குது. ஆண்டவரே, தமிழ்ல போனாலே நம்மளுக்கு டென்ஷன். இதுனா தெலுங்கு ஒன்றும் தெரியாது நம்மளுக்கு. ஒரு தெலுங்குல ஒன்றும் தெரியாது, ஒன்னே ஒன்று தெரியும், பாகுனாரா மீறு தின்னாரா, இவ்வளவுதான் தெரியும், வேற எதுவும் தெரியாது. நிஜமா சொல்றேன், வேற எதுவும் தெரியாது எனக்கு. ஆனா நல்லா கேளுங்க, நான் ஸ்டேஜ்ல போய் நின்று ஒரே ஒரு லைன் தான் பாடினேன், என்னை அழைத்தவரே. இப்படி ஒரு லைன் தான் பாடினேன். மொத்த பாட்டி அவங்க பாட்டாங்க. நான் தான் பாஸ்டர் கிட்ட சொன்னேன், உங்க ஊழியத்துக்கு வந்தா ரொம்ப ஈஸிங்க, ஒரு லைன் பாட்டு நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வரலாம், அவங்க மொத்த பாட்டியும் பாடிட்டு இருக்கிறாங்க. ஏன் இது சொல்றேன்னா, அங்க இருக்கிற ஒரு பெரிய பாஸ்டரோட மகன் வர்ஷிப் லீடர், அவர் கூப்பிட்டாரு, பிரதர் வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம், எல்லாம் ஃபேண்டாஸ்டிக், நாங்கெல்லாம் இங்க இருக்கிறோம், எங்களை விட்டு உங்களை கூப்பிட்டுக்கிறாங்க அப்படின்னாரு. நல்லா கேளுங்க, மற்றவர்கள் பார்த்து இது கர்த்தருடைய கிரியை என்று புரியல, எனக்கும் புரியல. ஆமென். நல்லா கேளுங்க, கர்த்தர் உங்களுக்காக டிசைன் பண்ணி இருக்கிறது உங்களுக்கு புரியவே புரியாது. என்னைக்கு களத்துல இறக்கி விடுறாரோ அன்னைக்கு தான் புரியும், அடடா இதெல்லாம் எனக்குள்ள ஆண்டவர் வைத்திருந்தார் என்று. ஆமென். நான் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறேன். ஆமென். நமக்கு புரியவே புரியாது. என்னையா, நானா, எப்படி? களத்துல இறக்கி விடும் போது தான் தெரியும், உங்களுக்குள்ளே இருப்பவர் உலகத்தில் இருப்பவனிலும் பெரியவர், அவர் பெரிதான திட்டங்களை உங்களுக்குள்ளே வைத்திருக்கிறார் என்பதை. ஆமென். ஐயா, 25 நிமிஷம் தான் இருக்குது, நம்ம இப்படியே போயிட்டு இருப்போம். எல்லாம் எழுமி நில்லுங்க, கொஞ்ச நேரம் நம்ம பாடி ஆராதிப்போம்.
நமக்கு என்னங்க பண்ண வந்திருக்கோம்? பண்டிகை கொண்டாட வந்து பண்டிகையில என்னெல்லாம் இருக்குங்க சொல்லுங்க பார்க்கலாம் வேகமா. பண்டிகையில என்ன இருக்கும்? ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் செலிப்ரேஷன் வெடி எல்லாம் இருக்குமா இருக்காதா? எத்தனை பேர் ப்ரிப்பேர்டா வெடிலாம் எடுத்துட்டு வந்திருக்கீங்க? எங்க ஆராதனை இன்னும் வெடிங்க அது. ஆமென். எதிரிக்கு முன்பதாக போட்டனா, சாத்தானுக்கு முன்பதாக போட்டனா அவன் தவிடு பிடிவாய் உடைந்து போவான். ஆராதனை என்னும் வெடி போடும்போது. ஆமென். எல்லாம் வெடியை காமிங்க பார்க்கலாம். ஆட்டோ பாம், அந்த பாம், இந்த பாம் வெடி வச்சிருக்கீங்களா? நான் வெடி வச்சிருக்கேன் சொல்லுங்க. ஆராதனை வெடி வச்சிருக்கேன். ஆராதனை வெடி வச்சிருக்கிறேன். நல்லா கேளுங்க. நான் மறைவா வைக்க மாட்டேன், நைஸா வச்சுட்டு ஓட மாட்டேன். நல்லா கேளுங்க. எதிரிக்கு முன்பதாக உனக்கு முன்னாடி வெடி வச்சிருக்க, நீ காலிடான்னு சொல்லுவேன். ஆமென். ஆமென். பண்டிகைனா அப்படிதான் இருக்கும். ஆமென். உங்களுக்கு ஒருவேளை இந்த பாடல் தெரிஞ்சா என்னோட கூட சேர்ந்து பாடுங்க. இந்த பாட்டை நான் எப்போ எழுதுனேன்னா லாக்டவுன்ல எழுதுனேன். எப்போ? லாக்டவுன், வறட்சி, எங்க பார்த்தாலும் சாவு, எங்க பார்த்தாலும் டென்ஷன். அப்ப நான் எழுதுனேன், அறுவடை உண்டு, அறுவடை உண்டு, நீ கைவிடப்படுவதில்லையே, நீயோ வெட்கப்படுவதில்லையே. சொல்லுங்க, அறுவடை உண்டு, அறுவடை உண்டு, அறுவடை உண்டு, நீ கைவிடப்படுவதில்லையே, நீயோ வெட்கப்படுவதில்லையே. சொல்லுங்க, அறுவடை உண்டு, அறுவடை உண்டு, அறுவடை உண்டு, நீ கைவிடப்படுவதில்லையே, நீயோ வெட்கப்படுவதில்லையே. சொல்லுங்க, அதிசயமானவர், அதிசயமானவர், அற்புதம் செய்பவர், எந்தன் கால்களை வழுவாமல் காப்பவர், அதிசயமானவர், அற்புதம் செய்பவர், எந்தன் பாதைகளை சேதமின்றி காப்பவர். சொல்லுங்க, அதிசயமானவர், அதிசயமானவர், அற்புதம் செய்பவர், எந்தன் கால்களை வழுவாமல் காப்பவர், அதிசயமானவர், அற்புதம் செய்பவர், எந்தன் பாதைகளை சேதமின் விதைக்காய் இடங்களில், விதைக்காய் இடங்களில் விளைச்சலை தருபவர், விதைக்காய் இடங்களில் விளைச்சலை தருபவர், அறுவடை உண்டு, அறுவடை உண்டு, கைவிடப்படுவதில்லையே. சொல்லுங்க, அறுவடை உண்டு, அறுவடை உண்டு, அறுவடை உண்டு, நீ கைவிடப்படுவதில்லையே. ஆமென். வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க. இந்த பாட்டை நீங்க கொண்டாடி பாடின மாதிரியே தெரியலையே. நல்லா கேளுங்க. ஒருத்தர் இந்த பாட்டை ரிலீஸ் பண்ற லாக்டவுன்ல, இன்டென்ஸ் லாக்டவுன், 2020 இன்டென்ஸ் லாக்டவுன். அப்போ ஒருத்தர் கேக்குறாரு, ஐயா பாட்டெல்லாம் நல்லா தான் இருக்கு, விதைக்கா இடங்களில் விளைச்சலை தருவீர்னு பாடுறியா, அது எப்படி ஐயா? விதைச்சாதானே வரும். என்ன பண்ணும்? நான் விதைச்சாதான் அதுல இருந்து என்ன வரும்? அறுவடை வரும். அதுதான் உலக நியதி. உலகம் என்ன சொல்லும்? விதை அறுத்துட்டு போ. அப்ப நான் அவர்கிட்ட சொன்னேன், ஐயா விதைக்கிறதுக்கு கூட வழி இல்லாதவன் என்ன பண்ணுவான்? விதைக்கிறதுக்கே வழி இல்லையா, அவன் என்ன பண்ணுவான்? நல்லா கேளுங்க. விதைச்சி அறுவடை வந்தா அது நேச்சுரல், உலக நியதி. விதைக்காம ஒரு இடத்துல அறுவடை வந்தா அதுதான் சூப்பர் நேச்சுரல். எனக்காக ஆண்டவர் வானத்தின் பலகணிகளை திறந்து என் பூமிகளை எல்லாம் செழிப்பாய் மாற்றி எனக்கு ஒரு வித்தியாசமான அறுவடையை தருவார். அது என்னை சுற்றிலும் இருக்கும் எதிரிகளின் கண்களிலே அவர்களுக்கு முனையற்று போய். ஹல்லேலூயா. ரெவலேஷன் புரியுதா? விதைக்க பலன் இருக்கு, விதைச்சு அறுவடை எடுத்துட்டு போயிட்டான். நம்ம அப்படி நின்று பார்த்துட்டு இருக்கோம். பலர் இருக்கீங்க, விதைக்க கூட பலன் இல்லையா, விதைக்க கூட இல்லையா. நான் வசனம் சொல்லுது, கையளவு மேகம், கையளவு மேகம், கையளவு இருக்கிற காசு, கையளவு இருக்கிற அந்த கொஞ்சம், ஓ பெருமழையை பெய்ய செய்யும். ஆமென். வெள்ளம் வரும். ஆமென். வீட்டுல தண்ணி வரும், மேலே ஏறி உட்காருவேன். ஆமென். வீட்டுல தண்ணி வரும், வீட்டுல இன்னைக்கு மழை வச்சு தண்ணி வரும்னு நினைச்சுக்காதீங்க, தவறா புரிஞ்சுக்காதீங்க. என்ன இவரு வீட்டுல தண்ணி வரும்ட்டாருன்னு இல்ல. வீட்டுல தண்ணி வரும்னா தண்ணீர் ஆண்டவருடைய விசிட்டேஷனை சொல்லுது. ஆமென். நிறைஞ்சு போற அளவுக்கு என் ஆண்டவர் கொடுப்பார். ஆமென். சொல்லுங்க, அதிசயமானவர், அற்புதம் செய்பவர், எந்தன் கால்களை வழுவாமல் காப்பவர். சொல்லுங்க, அதிசயமானவர், அற்புதம் செய்பவர், எந்தன் பாதைகளை, எந்தன் பாதைகளை சேதமின். ஒன் மோர் டைம். அதிசயமானவர், அதிசயமானவர், நல்லா நல்லா பெஸ்டா கையை தட்டி, எங்கள் கால்களை வழுவாமல்
அதிசயமானவர், அதிசயமானவர், அற்புதம் செய்பவர், எந்தன் பாதைகளை விதைக்காய் இடங்களில் விளைச்சலை நிச்சயமாய் தருவார். விதைக்காய் இடங்களில் விளைச்சலை. அறுவடை உண்டு, அறுவடை உண்டு, அறுவடை உண்டு, கைவிடப்படுவதில்லையே. தலைக்கு மேல கையை தூக்கி தட்டி சொல்லுங்க, வெட்கப்படுவதில்லையே. ஓ அறுவடை உண்டு, அறுவடை உண்டு, நல்லா அறுவடை உண்டு, கைவிடப்படுவதில்லையே. நீயோ வெட்கப்படுவதில்லை. சொல்லுங்க, வறண்ட நிலங்கள் எல்லாம் செழிப்பாய் மாறிடுதே. வறண்ட நிலங்கள் எல்லாம் செழிப்பாய் மாறிடுதே. வாடின என் வாழ்வை வர்த்திக்க செய்பவரே, வாடின என் வாழ்வை எல்லாரும் அறுவடை உண்டு, அறுவடை உண்டு. செலிப்ரேட் பண்ணி பண்டிகை மாதிரி கொண்டாடி நான் அறுவடையை காண்பேன். வெட்கப்படுவதில்லை. அறுவடை உண்டு, அறுவடை உண்டு, அறுவடை உண்டு. நீ கைவிடப்படுவதில்லையே, நீயோ வெட்கப்படுவதில்லையே. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, வறண்ட நிலங்கள் எல்லாம் செழிப்பாய் மாறுகிறது, செழிப்பாய் மாறுகிறது. வாடின என் வாழ்வு, வாடின என் வாழ்வு. இந்த லாக்டவுன்ல எல்லாம் வாடி போச்சு. போன வருஷம் முந்தின வருஷம் இல்லையா? வாடின என் வாழ்வை வர்த்திக்க செய்பவர். ஆமென். பக்கத்துல பார்த்து நீங்க தீர்க்கதரிசனமா சொல்லுங்க, ஆண்டவர் உன்னை வர்த்திக்க செய்வார். ஆண்டவர் உன்னை வர்த்திக்க செய்வார். ஆண்டவர். ஏங்க பக்கத்துல பார்த்து 1000 ரூபாய் ஜிபே பண்ண சொன்னேன். என்னங்க இப்படி பாக்குறீங்க? நல்லா சொல்லுங்க தட்டி, ஆண்டவர். ஆண்டவர். சத்தமா சொல்லுங்க, ஆண்டவர். ஆண்டவர் உன்னை வர்த்திக்க பண்ணுவார், வர்த்திக்க பண்ணுவார். ஒரே ஒரு மனுஷன் தான் என்ன பார்த்து சொன்னார். நன்றி ஐயா, ரொம்ப நன்றி ஐயா. ஆமென். வறண்டதெல்லாம் செழிப்பாய் மாறும். ஆமென். எதெல்லாம் டாக்டர் முடியாதுன்னு சொன்னானோ என் ஆண்டவர் முடித்து காண்பிப்பார். நீங்களும் அதான் சொன்னாங்க நினைக்கிறேன்ல. ஆண்டவர் எல்லாம் கேளுங்க, மருத்துவர்கள் சொன்னது எல்லாவற்றையும் மாற்றி எழுதுவதுதான் என் ஆண்டவரின் வேலையே. புரியல? அவங்க ஒன்னு எழுதுவாங்க, ஐயா இதான் ஐயா உனக்கு பிரச்சனை. அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிற 1000 பேருக்கு நான் சுகம் கொடுப்பேன். அதான் எனக்கு ஆண்டவர் சொல்றது. ஆமென். ஜீசஸ். வறண்ட நிலங்கள் எல்லாம் செழிப்பாய் மாறு, செழிப்பாய் மாறு. வறண்ட உன் சூழ்நிலை, வறண்ட உன் பேங்க், ஆமென், இயேசுவின் நாமத்தில் செழிப்பாய் மாறு. இனி என் கரங்கள் இப்படி இருப்பதில்லை, அது இப்படி இருக்கும். ஓ புரிஞ்சவங்க மாத்திரம் கையை உயர்த்தி சொல்லுங்க, என் கரம் இப்படி இருப்பதில்லை, என் கரம் இப்படி இருக்கும். ஆமென். அடுத்த வசனம் எழுதுன, அதுல வெட்கத்தில் விதைத்ததெல்லாம் ரெட்டிப்பாய் வந்திடும். ஆமென். அதுல அந்த 2வது வசனத்தை பாருங்க, கண்ணீரில் விதைத்ததெல்லாம் கம்பீரம் இல்ல, என்ன தெரியுமா, எனக்கு விளைச்சலாய் மாறிவிடும். ஆமென், ஆமென். நல்லா கேளுங்க, அவன் அள்ளி தூவும் பொழுது ஐயோன்னு வருவான், ஆனால் அறுவடை செய்து போகும் பொழுதோ டிராக்டரா போவோம், தோரணம் தோரணமா கட்டி இருக்கும். என் ஆண்டவர் உனக்கு செய்வதெல்லாம் அப்படியே செய்வார். நீ கண்ணீரில் விதைத்ததெல்லாம், கஷ்டத்தில் விதைத்ததெல்லாம் இயேசுவின் நாமத்தில் இரட்டிப்பாயும் விளைச்சலாயும் அது உனக்கும் உன் குடும்பத்திற்கும் மாறுவதாக. ஆமென். ஒரு காரியத்தை சொல்றேன், மழை நியூசன்ஸ். இன்னைக்கு வர சொல்லிருக்காங்க, ஏதோ 5 நாளைக்கு மழை வரும். என்னப்பா அப்படித்தானே சொல்லிருக்காங்க? வரட்டும். நல்லா கேளுங்க, யாருக்கெல்லாம் மழை டிஸ்டர்பன்ஸ் தெரியுமா? யாருக்கெல்லாம்? ஐயோ என்னப்பா வச்ச. ஆனா விதைத்து இருக்கிறவங்களுக்கு மழை வந்தா blessing. விதைத்தவங்க மாத்திரம் கையை உயர்த்தி ஆமென்னு சொல்லுங்க. ஆமென். ரோட்ல பைக் ஓட்டுறவனுக்கு நியூசன்ஸ். கரெக்டா? வீட்டுக்கு கடகால் ஓபன் பண்ணி வச்சிருக்கிறவனுக்கு ஆசீர்வாதம். சீலிங் போட்டு உட்கார்ந்திருப்பான், மழை வந்தா அடடா கர்த்தர் பாரியா, சீலிங்க்கு நான் பைப்ல தண்ணி விடலான்னு பார்த்தா பரலோகத்தை திறந்து விட்டாரு, அவனுக்கு blessing. ஆமென். மழை எனக்கு ஆசீர்வாதம், ஏன்னா நான் விதைச்சிருக்கேன். ஆமென். அந்த விதை எவ்வளவு வளரணுமோ அவ்வளவுக்கான மழையை என் ஆண்டவர் தருவார். ஆமென்.
விதைத்தவர்களுக்கு மழை ஆசீர்வாதம், விதைத்தவர்களுக்கு மழை நியூசன்ஸ், டிஸ்டர்பன்ஸ். எத்தனை பேர் சொல்லுவீங்க, நான் விதைச்சிருக்கேன் ஐயா, நான் விதைச்சிருக்கேன், ரொம்பலாம் இல்லைங்க, கொஞ்சோண்டு விதைச்சேன், கொஞ்சோண்டு கொடுத்தேன், அதுதாங்க வேணும். ஆமென். கொஞ்சம் தான் வேணும், கொஞ்சம் போதும் என் ஆண்டவர் அதை மல்டிப்ளை பண்றதுக்கு. ஆமென். கொஞ்சம் போதும். சொல்லுங்க, வெட்கத்தில் விதைத்ததெல்லாம் இரட்டிப்பாய் வந்திடுமே, வெட்கத்தில் விதைத்ததெல்லாம் இரட்டிப்பாய் வந்திடுமே, கண்ணீரில் விதைத்ததெல்லாம் விளைச்சலாய் மாறிடுமே, கண்ணீரில் விதைத்ததெல்லாம். சொல்லுங்க, வெட்கத்தில் விதைத்ததெல்லாம், வெட்கத்தில் விதைத்ததெல்லாம் இரட்டிப்பாய் வந்திடுமே, வெட்கத்தில் விதைத்ததெல்லாம் இரட்டிப்பாய் வந்திடுமே, கண்ணீரில் விதைத்ததெல்லாம் விளைச்சலாய் மாறிடுமே, கண்ணீரில் விதைத்ததெல்லாம் விளைச்சலா. சொல்லுங்க, விளைச்சலை விளைச்சலை ஆண்டு கொள்ளுவாய் நீயோ, விளைச்சலை ஆண்டு கொள்ளுவாய். சொல்லுங்க, விளைச்சலை ஆண்டு கொள்ளுவாய், விளைச்சலை ஆண்டு கொள்ளுவாய் நீயோ, விளைச்சலை ஆண்டு கொள்ளு. சொல்லுங்க, அறுவடை உண்டு, அறுவடை உண்டு, அறுவடை உண்டு, கைவிடப்படுவதில்லையே, நீயோ வெட்கப்படுவதில்லையே. அறுவடை உண்டு, அறுவடை உண்டு, நீ கைவிடப்படுவதில்லையே, நீயோ வெட்கப்படுவதில்லையே. சொல்லுங்க, அறுவடை உண்டு, அறுவடை உண்டு, அறுவடை உண்டு, நீ கைவிடப்படுவதில்லையே, நீயோ வெட்கப்படுவதில்லையே. வறண்ட நிலங்கள் எல்லாம் செழிப்பாய். சொல்லுங்க, வறண்ட நிலங்கள் எல்லாம் செழிப்பாய் மாறிடுதே, வாடின என் வாழ்வை வர்த்திக்க செய்பவரே, வாடின என் வாழ்வை வர்த்திக்க செய்பவரே. விளைச்சல். சொல்லுங்க, சொல்லுங்க, அறுவடை உண்டு, கைவிடப்படுவதில்லையே, நீயோ வெட்கப்படுவதில்லை. சொல்லுங்க, வறட்சியை காண்பதில்லையே, வறட்சியை காண்பதில்லையே, நீயோ வறட்சியை காண்பதில்லையே, நீ கைவிடப்படுவதில்லையே, கைவிடப்படுவதில்லையே, நீ வெட்கப்படுவதில்லையே, வெட்கப்படுவதில்லை. சொல்லுங்க, கைவிடப்படுவதில்லையே, கைவிடப்படுவதில்லையே, வெட்கப்படுவதில்லையே, வெட்கப்படுவதில்லை. சொல்லுங்க, விளைச்சலை ஆண்டு கொள்ளுவாய், விளைச்சலை ஆண்டு கொள்ளுவாய் நீயோ, விளைச்சலை ஆண்டு கொள்ளுவாய். சொல்லுங்க, கைகளை தட்டிய அறுவடை, அறுவடை உண்டு, அறுவடை உண்டு, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஓ ராதா நாமாஷே. அறுவடை உண்டு, அறுவடை உண்டு, நீ கைவிடப்படுவதில்லையே, நீயோ வெட்கப்படுவதில்லையே. எல்லாம் கைகளை உயர்த்தி தீர்க்க தரிசனம் சொல்லுங்க, அறுவடை உண்டு, அறுவடை உண்டு, நீ நான் கைவிடப்படுவதில்லை, நான் வெட்கப்படுவதில்லை. சொல்லுங்க, அறுவடை உண்டு, அறுவடை உண்டு, அறுவடை உண்டு, நீ கைவிடப்படுவதில்லையே, நீயோ வெட்கப்படுவதில்லை. சொல்லுங்க, நான் வெட்கப்படுவதில்லை, அறுவடை உண்டு, அறுவடை உண்டு, அறுவடை உண்டு, நான் வெட்கப்படுவதில்லையே, நானோ கைவிடப்படுவதில். கர்த்தர் என்னை காண்கிறார். சொல்லுங்க, அறுவடை உண்டு, அறுவடை உண்டு, அறுவடை உண்டு, நான் கைவிடப்படுவதில்லையே, நானோ வெட்கப்படுவதில்லையே. சொல்லுங்க, வறண்ட நிலங்கள் எல்லாம், வறண்ட நிலங்கள் எல்லாம் செழிப்பாய் மாறிடுதே, வறண்ட நிலங்கள் எல்லாம் செழிப்பாய் மாறிடுதே, வாடின என் வாழ்வை வர்த்திக்க செய்கிற தேவனே, இந்த காலை வேளையில, இந்த மதிய வேளையில வர்த்திக்க செய்யுங்கப்பா. அறுவடை உண்டு, அறுவடை உண்டு, அறுவடை உண்டு, நீ கைவிடப்படுவதில்லை. Thank you, Holy Spirit, Spirit of God. Oh, come on, let there be an harvest in the name of Jesus. Oh, அறுவடை. எல்லாம் ஒரு விசுவாசத்தோட சொல்லுங்க, ஒரு நம்பிக்கையோட சொல்லுங்க, கைவிடப்படுவதில்லை, அறுவடை உண்டு, வெட்கப்படுவதில்லையே, நிச்சயமாகவே முடிவு உண்டு,
உன் நம்பிக்கை வீண் போகாது. அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. இன்றைக்கு நீ காண்கிற எகிப்தியனை இனி ஒருபோதும் காண்பதே இல்லை. உங்க கை ஒருவேளை ராசியான கை இல்லைன்னு சொல்லியிருக்கலாம், ஆனா அறுவடையை ஏந்த போற கை உங்க கைதான். ஆமென், ஆமென். என் ஆண்டவர் ராசி இல்லாத கையெல்லாம் கை ராசி உள்ளதா மாற்றி விடுவார். ஆமென், ஆமென். எல்லா கரங்களை உயர்த்தி அழகானவர் இயேசு, அழகானவர், அழகானவர் இயேசு, அழகானவர், இனிமையானவர் இயேசு, இன்பமானவர், நேசமானவர், என் பாசமா. சொல்லுங்க, அழகானவர், அழகான. சத்தத்தை உயர்த்தி எல்லா ஆண்டவரை கொஞ்ச நேரம் ஆராதிக்க பார்க்கலாம். ஓ அழகே, ஓ உம்மை போல அழகு ஒருவரும் இல்லையே. இனிமையானவர், இன்பமானவர், நேசமானவர், என் சுவாசமான. சொல்லுங்க, தாலாட்டுவார், தாலாட்டுவார், என்னை சீராட்டுவார், அணைக்கும் கரங்களால் அரவணைப்பார், தாலாட்டுவார், என்னை சீராட்டுவார், அணைக்கும் கரங்களால் அரவணைப்பார். அழகானவர் இயேசு, அழகா. ஓ அந்த அழகுள்ள தெய்வம், என்னை நினைவு கூறுகிற தெய்வம், அழகானவர். ஓ இனிமையானவர், இனிமையானவர் இயேசு, இன்பமானவர், நேசமானவர், என் சுவாசமானவர். சொல்லுங்க, தாலாட்டுவார், தாலாட்டுவார் என்னை. சொல்லுங்கம்மா, எல்லா வாய்களை திறந்து சொல்லுங்க. அணைக்கும் கரங்களால் அரவணைப்பார், தாலாட்டுவார், தாலாட்டுவார், என்னை சீராட்டுவார், அணைக்கும் கரங்களால். சொல்லுங்க, ஒரு தாயை போல சொல்லுங்க, தாலாட்டுவார், என்னை சீராட்டுவார், அணைக்கும் கரங்களால். என்னை அணைத்துக் கொள்கிறவரே சொல்லுங்க, தாலாட்டுவார், தாலாட்டுவார், என்னை சீராட்டுவார், அணைக்கும் கரங்களால். சொல்லுங்க, கைகளை உயர்த்தி, அழகானவர், அழகானவர் இயேசு, அழகானவர், அழகானவர் இயேசு, அழகானவர். ஓ இனிமையானவர் இயேசு, இன்பமானவர், நேசமானவர், என் சுவாசமானவர். சொல்லுங்க, அழகானவர். சொல்லுங்க, ஓ இனிமையானவர். உங்களை போல இல்லையப்பா என் நேசமே. எல்லாம் சொல்லுங்க, அப்பாவுக்கு ஒரு அன்பு பாட்டு. அழகானவர் இயேசு, என்னை வாழ வைக்கிற தெய்வம், அது அழகான தெய்வம், அது அருமையான தெய்வம். ஓ இனிமையானவர். அவரை ருசித்தவங்க மாத்திரம் சொல்லுங்க, அவர் அன்பை ருசித்தவர்கள், அவர் கிருபையை சுதந்தரித்தவர்கள். ஓ தாலாட்டுவார், அணைக்கும் காரன். உன்னை அணைத்துக் கொள்ளுகிற தெய்வம் ஒருவர் உண்டு. யாரும் நேசிக்க இல்லையா? இவர் ஒருவர் போதும். சொல்லுங்க, தாலாட்டுவார், என்னை சீராட்டுவார், அணைக்கும் கரங்களால் அணை. தாலாட்டுவார், என்னை சீராட்டுவார், அணைக்கும் கரங்களால் அரவணைப்பார்.
கையை உயர்த்தி சொல்லுங்க, அழகானவர் இயேசு. அவர் அப்படியே எல்லாம் வர்ணிச்சு பாடுங்க, அழகானவரே, ஓ பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பமே, இனிமையானவர் இயேசு, இன்பமானவர், என் நேசமானவர், என் சுவாசமானவர், நேசமானவர், என் சுவாசமானவர், நேசமானவர், என் சுவாசமானவர். இயேசுவை போல ஒருவர் இல்லையே. அவர் சேனைகளின் கர்த்தர், அவர் பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பம். ஓ, அவர் வெண்மையும் சிகப்புமானவர், அவர் அழகும் சௌந்தரியமும் நிறைந்தவர். ஓ, அவர் மகிமைக்கு நிகராக ஒன்றுமில்லை. அவரை தரிசித்தவர் ஒருவரும் இல்லை. ஓ, அவரே எல்லா மகத்துவங்களுக்கும் மகிமைகளுக்கும் மேலானவராய் இருக்கிறார். ஓ, மாறாதவராய் இருக்கிறார். அவர் சொல்ல ஆகும், ஒரு சொல் சொன்னால் நிற்கும். Oh, what a glorious God I worship. எவ்வளவு மகத்துவம் நிறைந்த தேவனை நான் ஆராதிக்கிறேன், எவ்வளவு மகிமை நிறைந்தவரை நான் ஆராதிக்கிறேன், எவ்வளவு பவர்ஃபுல் ஆனவர். You are all powerful, you are all glorious, you are all omnipotent of Father. Oh, எல்லாம் மாறும், ஆனா உங்க மகத்துவம் மாறுவதே இல்லை ஆண்டவரே. என் சூழ்நிலைகள் எல்லாமே மாறிக்கொண்டே இருக்கும். உலகத்தின் முறைமைகள் எல்லாமே மாறும் ஆண்டவரே. மனிதர்கள் மாறுவார்கள், ஆட்சிகள் மாறும், உலகத்தின் வழக்க பழக்கங்கள் மாறும். ஆனால் the sovereignty of God, மகத்துவத்தின் தேவன், அவர் மகத்துவத்திலே மாற்றங்கள் ஒன்றுமில்லை. அதனாலதான் வசனம் சொல்லுது, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். கையை உயர்த்தி சொல்லுங்க, மாறாதவரே, மாறாதவரே. உங்களுக்கு எனக்கு எவ்வளவு பெரிய பாக்கியங்க, இவ்வளவு பெரிய தேவனை அப்பான்னு கூப்பிட்டு ஆராதிக்கிற ஒரு பெரிய பாக்கியம். ஆமென் சொல்லுங்க, கைகளை உயர்த்தி. தாலாட்டுவீர், என்னை சீராட்டுவீர், அணைக்கும் கரங்களால் அணைத்து கொண்டீர். தாலாட்டுவீர், என்னை சீராட்டுவீர், அணைக்கும் கரங்களால் அணைத்து கொண்டீர். அழகானவர் இயேசு, அழகானவர். சொல்லுங்க வாய்களை திறந்து, அழகா. சத்தத்தை உயர்த்தி எல்லாம் ஆன்லைன்ல பாக்குறவங்க எல்லாம் இருக்கிற இடத்துல எல்லாம் அப்படியே ஆராதிக்க பார்க்கலாம். இயேசுவின் அன்பு உங்களை நெருக்கி ஏவட்டும். நேசமானவர், என் சுவாசமானவர், அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகமுண்டே, அவர் நாமமே மதுர. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, அவர் நாமத்தில் சுக. எல்லாரும் சேர்ந்து இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமமே இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. சொல்லுங்க, அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகம். இயேசுவின் நாமத்திலே சுகம் உண்டாவதாக. அவர் நாமமே மதுரமதே, மதுரமதே, அவர் நாமத்தில், அவர் நாமத்தில் சுகம். எல்லா கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமமே வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே.
நீங்க மாத்திரம் சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, இயேசு. எல்லா நாவுகளும் அறிக்கை செய்யட்டும். வாழ்கவே இயேசு நாமமே, இயேசு நாமம், இயேசு நாமம். சொல்லுங்க, இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம். வாழ்கவே. என்னை வாழ வைத்த நாமம் வாழ்கட்டும். என்னை உயர்த்தின நாமம் உயர்ந்து இருக்கட்டும். என்னை கை தூக்கி விட்ட நாமம் உயர்ந்து இருக்கட்டும். ஓ, எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம், எல்லா நாவுகளும் அறிக்கை செய்யும் நாமம், எல்லா முழங்கால்களும் முடங்கும் நாமம், இந்த நாமத்திற்கு நிகரான நாமம் ஒன்றுமில்லை. இந்த நாமம் எங்கே எல்லாம் அறிக்கை செய்யப்படுகிறதோ அங்கே சுகம் உண்டு, அங்கே விடுதலை உண்டு, அங்கே அற்புதம் உண்டு, அங்கே நிச்சயமாய் ஒரு விடுதலையை ஆண்டவர் செய்யாமல் போவதே இல்லை. சொல்லுங்கப்பா, உங்க நாமத்துக்கு நேரா என்ன அர்ப்பணிக்கிறேன்ப்பா. சொல்லுங்க, அப்பா, இயேசு நாமத்தை ஆராதிக்க ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, என் வாழ்க்கை முறையே ஆராதனையாக மாறட்டும் ஆண்டவரே. ஓ இயேசுவே, நீர் வாழ்க. ஓ, எங்களை 10 வருஷம் வாழ வச்சீரே, வாழ்க. சபையை வாழ வச்சீங்களே, நீர் வாழ்க. சபையை நினைவு கூர்ந்தீங்களே, நீர் வாழ்க. கட்டிடத்தை கட்ட பலன் தந்து இந்த 10 வருஷம் நிக்க வச்சீங்களே, நீர் வாழ்க. வாழ்க வாழ்க வாழ்க. கைகளை உயர்த்தி கடைசியாக சொல்லுங்க, இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், வாழ்கவே.